த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு 2 நாள் அரசு முறை பயணமா வந்துட்டு கிளம்பியும் போயிட்டாரு. ஆனா இந்த அவருடைய விசிட் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு தோல்வியில் முடிஞ்ச ஒரு விசிட்டா தான் இருக்கு. இது ஏதோ நான் நரேட்டிவ் செட் பண்றதுக்காகவோ இல்லாட்டி ஏதோ ஒரு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இருக்கக்கூடிய ஃபேக்டை வச்சு மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல போறேன். முதல்ல விஜய் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் டெல்லி விசிட் இதுதான். மாநில முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவங்க கண்டினியூ பண்ணாலும் சரி, இல்லை புதுசாக ஆட்சிக்கு வந்து உட்கார்ந்தாலும் சரி, மரபுபடி டெல்லிக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடியை இல்லாட்டி பிரதம பதவியில் யார் இருக்காங்களோ அவங்கள பார்க்கறது அப்படின்றது காலமாக பின்பற்றக்கூடிய அந்த மரபு தான். ஸோ அந்த மரபை விஜய் அவர்களும் ஃபாலோ பண்ணாரு. அந்த வகையில் நேற்று சரியா 4:30 மணிக்கு அந்த சந்திப்பு அப்படின்றது திட்டமிடப்பட்டிருந்தது. முதல்ல ஒரு 3/4 மணி நேரம் வரைக்கும் அந்த சந்திப்பு போகும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் கேரள மாநிலத்துடைய புதுசா சீஃப் மினிஸ்டரா வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வி.டி. சதீஷன் பிரதமர் நரேந்திர மோடியை டெல்லியில வச்சு சந்திச்சிருந்தாரு. அந்த சந்திப்பு 40 நிமிடங்கள் வரைக்கும் நீடிச்சிருந்தது. அந்த சந்திப்பை ஓரளவுக்கு நானும் கவர் பண்ணியிருந்தேன். கேரளாவில் இருக்கக்கூடிய என்னுடைய ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்டுங்கிட்ட கேட்டு இந்த டைமிங் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஆனால் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியுடைய அந்த சந்திப்பு அப்படின்றத வெறும் 10 நிமிடங்களுக்கான சந்திப்பு அப்படின்னு மட்டும்தான் ஆயிருக்கு. அது 4:30 மணிக்கு முன்னாடியே சந்திப்பு அப்படின்றது 2-3 நிமிடத்துக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. சரியா ஒரு 4:37 இல்லாட்டி 4:40 இந்த மணிலேயே அந்த சந்திப்பு அப்படின்றது மொத்தமா முடிஞ்சிருச்சு. வித்தின் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே தமிழ்நாடு ஹவுஸுக்கு, இதுதான் நம்ம விஜய் அவர்கள் தங்கி இருந்த தமிழ்நாடு ஹவுஸ். எந்த சீஃப் மினிஸ்டர் வந்தாலும் இங்கே தான் தங்குவாங்க. இங்கிருந்து பிரைம் மினிஸ்டருடைய வீடு அப்படின்றது ஒரு 2-2.5 கிலோமீட்டருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய தொலைவில் தான் இருக்குது. ஸோ அந்த சந்திப்பை முடிச்சுட்டு அவர் இம்மீடியட்டாக கிளம்பி இங்கே வந்துட்டார். ஸோ அந்த சந்திப்பில் அவர் என்னென்ன விஷயங்களெல்லாம் கோரிக்கையாக முன் வச்சார்னு பார்த்தா அது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. முதல் விஷயம், நெதர்லாந்துக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி போயிருந்தப்போ சோழர் காலத்து 1000 ஆண்டு கால பழமையான அந்த பட்டயங்களை மீட்டு கொண்டு வந்ததுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறார். ஃபைன், நல்ல விஷயம். அடுத்ததா தமிழ்நாட்டில் இந்த தமிழ்தாய் வாழ்த்தை முதலாவதா பாடுறதுக்கு இசைவு தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. எனக்கு என்ன புரியலன்னா, காலமா தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து அப்படின்றது முதன்மைப்படுத்தப்படும். மத்திய அரசு, மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்ததுனால 3ஆவதா பாடப்படுது. அது மத்திய அரசு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளில் மட்டும்தான், ஆளுநர் மாளிகை நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, அந்த மாதிரியான விஷயங்களா. மற்றபடி தமிழ்நாடு அரசு ஒரு நிகழ்ச்சியை நடத்துது அப்படின்னா நம்மளுடைய மரபுப்படி நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். அது மரபு ரீதியான விஷயமா தான் இருக்கும். கோர்ட்டுக்கு போகணும், அதெல்லாம் வந்து செகண்டரி. ஆனால் அதை பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஏன் ஒரு கோரிக்கையா முன்வைக்கணும் அப்படின்ற ஒரு இயல்பான கேள்வி எழுது. அதுக்கப்புறமா மீனவர்கள் பிரச்சனை, மற்ற நிதி சார்ந்த பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் தனித்தனியா ஒவ்வொரு துறை அமைச்சகங்களும் சார்ந்த கோரிக்கை புத்தகம் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த 10 நிமிஷம் அப்படின்றதே ஒரு பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இயல்பாவே நீண்ட நேரம் உரையாடக்கூடிய ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கக்கூடியவர். எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடியவங்க டெல்லிக்கு வந்து அவரை சந்திக்கிறாங்க அப்படின்னாலும் கூட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படின்றதெல்லாம் அந்த சந்திப்பு நீடிக்கும். உதாரணத்துக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள வேற கட்சி, இப்போ உதாரணத்துக்கு திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த கட்சி தலைவரை பற்றியோ இல்லை அவங்க ஃபேமிலி பற்றியோ, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா, உடம்புலாம் ஓகேவா, ஃபேமிலியில எல்லாம் ஓகேவா அப்படின்ற பர்சனலாக அவர் பேசக்கூடிய வழக்கம் அப்படின்றது பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருக்கு. நேற்று நான் ஒரு எக்ஸ்-எம்பி ஒருத்தங்கிட்ட சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து அவங்களுடைய நினைவை வந்து சொன்னாங்க. என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு அவங்க பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை வைக்கிறதுக்கு டெல்லிக்கு வந்திருக்காங்க. அப்போ அவர் வந்துட்டு, நீங்கள் டெல்லியில் எம்பியாக இருந்தவங்க தானே, நீங்கள் டெல்லியிலேயே ஒரு கல்யாணத்தை ஒரு ரிசப்ஷன் மாதிரி வைக்கலாம்ல, நிறைய பேர் வருவாங்கல்ல, இந்த அளவுக்கு கேட்டிருக்கிறாரு. அப்புறமா கல்யாணம் முடிச்சுட்டு திருப்பி ஏதோ ஒரு மீட்டிங் பண்ணப்போ, எப்படி இருக்காங்க உங்க மருமக, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, நல்லா பார்த்துக்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, இந்த அளவுக்கு ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் செலுத்தக்கூடியவர் அதான் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்திருக்கிறாரு. ஆனா முதல்வர் சீஃப் மினிஸ்டர் விஜய் அவர்கள்கிட்ட அந்த மாதிரியான பெரிய ஒரு விஷயங்கள்லாம் பேசப்படலை அப்படின்றதா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அப்படி நடந்துருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய டீட்டெயில்டான ஒரு சந்திப்பா போயிருக்கும், ரொம்ப குறுகிய ஒரு சந்திப்பா மாறி இருக்கு. ஸோ இதுல ஏதோ சிக்கல் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்ததா ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களை சந்திப்பாரு அப்படின்றது தான் சொல்லப்பட்டிருந்தது. தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் நமக்கு பகிர்ந்துகிட்ட அந்த தகவல்ல, அதிகாரப்பூர்வ தகவல், ஏதோ ஜஸ்ட் லைக் தட் இன்ஃபர்மேஷன் கிடையாது. அந்த அதிகாரப்பூர்வ தகவல்ல பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை பார்த்ததுக்கு அப்புறமா ஹோம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்றது திட்டவட்டமா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த சந்திப்பு ஏன் நடக்கல அப்படின்றது புரியாத புதிராக இருக்கு.
ஆனா அதே நேரத்துல கேரளா மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய வி.டி. சதீஷன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு. இத்தனைக்கும் அது ஒரு கிரிட்டிக்கல் சந்திப்பா பார்க்கலாம். ஏன்னா அந்த நேரத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏதோ ஒரு முக்கியமான அலுவல் கூட்டத்தில் இருந்திருக்கிறாரு. தேசிய புலனாய்வு அமைப்புடைய அலுவல் கூட்டத்தில் இருந்திருக்காரு. இருந்தாலும் முதல்வர் வி.டி. சதீஷனை சந்திக்கணும் அப்படின்னு நேரம் ஒதுக்கி அந்த சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கு. இதை ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃபீஸ் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. வி.டி. சதீஷன் அவருடைய சமூக வலைதள பக்கத்திலையும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஸோ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரை பார்க்கறதுக்கு நேரம் ஒதுக்காத உள்துறை அமைச்சர் கேரளா மாநிலத்துடைய முதல்வரை மட்டும் சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குனது ஏன் தமிழ்நாடு முதல்வரை அவர் ஒதுக்கி இருக்கிறாரு, ஏன் அந்த சந்திப்புக்கு அவர் அனுமதி கொடுக்கல, இசைவு கொடுக்கல அப்படின்ற நிறைய கேள்வி இருக்குது. ஸோ இது இரண்டாவது ஒரு தோல்வியா நம்ம கருதலாம். அடுத்து நிதியமைச்சரை பார்த்தாரு, ஒரு சுமூத்தான ஒரு சந்திப்பா போயிருக்கு. நிறைய கோரிக்கைகள் மனுக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இன்னைக்கு காலையில 10 to 10:30 மணிக்குள்ள காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தியும் காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் இன்னைக்கு 10 ஜன்பத், அதான் சோனியா காந்தி அம்மாவுடைய வீடு, அங்க வச்சு ஒரு பிரஞ்ச், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு சேர்த்து ஒரு உணவோட சேர்த்து அந்த சந்திப்பு நடத்துறதா தான் முதல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. காங்கிரஸ் கட்சி அலுவலகம், சோனியா காந்தி வீடு, ராகுல் காந்தியோட வீடு, இது எல்லா இடத்துலையுமே இதை கன்ஃபார்ம்டு நியூஸா சொல்லியிருந்தாங்க. பிடிஐ மாதிரியான பல முன்னணி செய்தி நிறுவனங்களும் இந்த செய்தியை போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களுமே இந்த செய்தியை உறுதிப்படுத்தி போட்டிருந்தாங்க. நாங்களும் அதுக்காக தான் டெல்லியில காத்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தா திடீர்னு காலையில ஒரு 8-8:30 மணி போல எங்களுக்கு தகவல் வருது, இல்ல கேன்சல் ஆயிருச்சு, சோனியா காந்தியுடைய வீட்டில இருந்து கேன்சல் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இங்க இருக்கவங்களுக்கும் பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, என்ன ஆயிடுச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அது என்ன டீட்டெயில், எதுக்காக கேன்சல் ஆகப்பட்டது அப்படின்றத கொஞ்சம் நம்ம அலசி ஆராயணும். இது ரொம்ப ஷார்ட் பீரியட்ன்றதுனால நாளைக்கான வீடியோல அதை நான் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து தரேன். இப்போ இந்த சோனியா காந்தி அவர்களுடைய சந்திப்பு, ராகுல் காந்தியுடைய சந்திப்பு ரத்து ஆனது அப்படின்றது அரசியல் ரீதியில ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, முதலா ஒரு மாநில முதல்வர் வராரு, மரியாதை நிமித்தமா சந்திக்கணும் அப்படின்றது மரபா கடைபிடிக்கப்பட்டு இருக்கு. மு.க. ஸ்டாலின் இதுக்கு முன்னாடி வந்தாலும் எப்படியான சந்திப்பு நடக்கும், எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் அமித்ஷா அவர்களை சந்திப்பது அப்படின்றது வழக்கமாக நடக்கக்கூடியதாவே இருக்கும். ஆனாலும் கூட முதல்வர் விஜய் அவர்களை காங்கிரஸ் தரப்பிலிருந்து யாருமே பார்க்கல அப்படின்றது அரசியல் ரீதியிலாக அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான தோல்வியா இருக்கு. சரி, அங்க மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா இங்க டெல்லியில இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹவுஸ்ல சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்க, கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க, எம்பிக்கள் வருவாங்க, முக்கியமான நிர்வாகிகள் வருவாங்க. எங்களுடைய கோரிக்கை எங்க மாவட்டத்துக்கு இதெல்லாம் இருக்கு, நீங்க பிரைம் மினிஸ்டர் பேசும்பொழுது இதெல்லாம் கவனிங்க, உங்களுக்கு நாங்க தனிப்பட்ட மனு கொடுக்குறோம், நீங்க இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இல்லாட்டி மரியாதை நிமித்தமான சந்திப்பாவது இருக்கும். அப்படியான எந்த விதமான சந்திப்புகளாகவும் இது இல்லாம முழுக்க அவரும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சிலரும் அப்படின்ற மாதிரியான ஒரு டெல்லி விசிட்டா தான் இது அமைஞ்சிருக்கு. அடுத்ததா டெல்லி ஜேஎன்யூல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையை முதல்வர் விஜய் திறந்து வைப்பாரு அப்படின்றத முதல்ல சொல்லியிருந்தாங்க. டெல்லி காவல்துறையினர்கிட்ட நம்ம கேட்கும் பொழுது எங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, பாதுகாப்பு கேட்டாங்கன்னா கொடுப்போம் அப்படின்றாங்க. ஸோ அதுவும் ஒரு லிஸ்டட் அஜெண்டாவாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுவும் கடைசி நேரத்தில் பண்ணல. கரெக்டாக காலையில் 10 மணிக்கு டைரக்டாக இங்கிருந்து சென்னைக்கு அவர் கிளம்பி போயிட்டார். ஸோ அவர் பிளான் பண்ணி வந்தது 5, இது அஃபீஷியலாகவே எல்லாமே ஓகே ஆயிருந்தது. அதில் 2 மட்டும்தான் சக்ஸஸ் ஆயிருக்கு, 3 நடக்காத விஷயமா போயிருக்கு. இதை தாண்டி மத்திய விவசாயத்துறை அமைச்சர் மாதிரியான நிறைய பேரை பார்க்கறதுக்கான சந்திப்புகளாக இருந்து அது வெறும் அடிப்படையிலேயே அவை எல்லாமே தோல்வி அடைஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ ஒரு டெல்லி விசிட் அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அப்படியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிருச்சு அப்படின்றதான் நம்ம இதுலேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா அதுக்கு நமக்கு நேரம் எடுக்கும். ஏன்னா நிறைய சோர்சஸ் கிட்ட நம்ம கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் அந்த நியூஸஸ்லாம் நம்ம போட முடியும். ஸோ நமக்கு டைம் எடுக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ அடுத்த முறை முதல்வர் விஜய் அவர்கள் வரும் பொழுது இப்போ விட்டு போனதெல்லாம் செய்வார். சரி, எப்போ வர போறாரு? வரும் 12ஆம் தேதி இல்லாட்டி 15ஆம் தேதி டெல்லியில நித்தி ஆயோக் மீட்டிங் அப்படின்றது நடக்குது. எல்லா மாநில முதல்வர்களும் அழைக்கப்படுவாங்க. அதுக்கு விஜய் அவர்கள் வருவாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு தரப்பில் அவர் வரமாட்டாரு, வேற யாராவது அமைச்சரை மட்டும்தான் அனுப்பி விடுவாரு. அவர் இனி தொடர்ச்சியா டெல்லிக்கு வர்றது வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த ஒட்டுமொத்த அனலைஸும் வச்சு பார்க்கும் பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு நேம் சேக்குக்காக வந்து போன மாதிரியான ஒரு விசிட்டா தான் அமைஞ்சிருக்கு. அவரு ஒரு பெரிய ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு பெரிய மெசேஜ் சென்டிங்கா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இல்லை. அதே மாதிரி இன்னொன்னு,
இது வரைக்கும் தமிழ்நாடு முதல்வர்கள் தமிழ்நாடு அரசு இல்லத்துல வந்து தங்குனாங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடியை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒன்னு பிரஸ் பிரீஃப் பண்ணுவாங்க. அதாவது பிஎம் சந்திச்சு நான் இதெல்லாம் பேசினேன் அப்படின்றது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஜெயலலிதா அதை பண்ணியிருக்கிறாங்க. சில நேரங்கள்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சு கேள்விகளையும் எதிர்கொண்டிருக்கிறாங்க. ஆனா முதல்வர் விஜய் அதை பண்ணல. இத்தைக்கும் அவருக்கான அந்த போடியம் எல்லாமே தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்துச்சு, ஆடியோ எல்லாமே தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் கூட அவரு கேட்கல. நான் கடைசி நேரத்துல ஒரு கேள்வியாகவும் எழுப்பினேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி எம்.கே. ஸ்டாலின் வரைக்கும் ஒரு மரபு அப்படின்றது, ஒரு லெகசி அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த லெகசியை தயவு செய்து உடைச்சிடாதீங்க அப்படின்னு நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தேன். சார், மேடம் ஜெயலலிதா வந்ததுலேருந்து யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் why are you not meeting with Rahul Gandhi, sir? Why are you not meeting with Rahul Gandhi? அவருக்கு எதுக்குமே இசைவு தெரிவிக்கவே இல்லை. வெறுமனே வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. நம்மளுடைய வேலை கேள்விகள் கேட்பது தான். தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஒட்டு மொத்தத்தில் முதல்வர் விஜய் அவர்களுடைய இந்த டெல்லி விசிட், இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இதை வெற்றி தோல்வின்னு பார்க்குறீங்களா, இல்லை அவர் ஒரு வித்தியாசமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு போகிறாருன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் அதை நடத்திட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.